நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் சூப்பரான ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம மிக்ஸி ஜார் ட்ரையான பொருட்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் மிக்ஸி ஜாரை வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்போம். இதை நம்ம என்ன தான் வந்து துணியை வச்சு தொடச்சாலும் அதில் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை மாதிரி இருக்கும். இதனால் நம்ம ட்ரையான பொருட்கள் வச்சு வந்து அரைக்கும் போது அது கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜார் நீங்கள் எவ்வளோ ஈரமாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி மிக்சியில் வச்சு நல்லா ஒரு 2-3 டைம் சுத்த விட்டீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிரும். இதனால் நமக்கு துடைக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம வேலை முடிஞ்சிருங்க. இனிமேல் உங்கள் மிக்ஸி ஜார் ரொம்ப ஈரமாக இருக்குது, நம்ம ரொம்ப ட்ரையான பொருட்கள் வந்து அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை நல்லா ஒரு 2-3 டைம் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக லைட்டாக சொட்டுன்னு தண்ணி இருக்கும், அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் அழுகுகள் அந்த பிளேடை சுற்றி இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து பாவக்காய். நிறைய பேர் வந்து கசக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாவக்காவை சில்ட்ரன்ஸ் முதல் கொண்டு பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த பாவக்காவை இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். மார்னிங் டைமில் சட்டுன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் போதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாவக்காவை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதை மட்டும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பாவக்காவை கொதிக்க விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா சுண்டி வரட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமில் டக்குன்னு வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பாவக்காய் வாஷ் பண்ண தண்ணியை உங்கள் வீட்டில் ரோஸ் பூச்செடி, மல்லிப்பூ செடியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த தண்ணியை அந்த செடிக்கு ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா சத்து கூடங்க. மேலே வந்து பூச்சிகள் அந்த இலையை அரிச்சு சாப்பிடுது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பாவக்கால தண்ணி சுண்டி இருக்கா, தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. தண்ணி பத்தல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா இந்த கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா பாவக்காய் வெந்து வரட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் டைமில் அவசரமாக செய்யும் போது சாப்பாடு வைக்கணும் அல்லது பருப்பு வைக்கணும் அப்படின்னா இந்த குக்கருக்கு மேலே விசில் பொங்கி வரும். இந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ பாருங்க, சாதம் தான் வச்சிருக்கேன், எந்த அளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் மேலே தெரிச்சு வருதுன்னு. இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நடுவில் இந்த மாதிரி லைட்டாக கிழிச்சு விட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தான் பொங்குச்சுனாலும் அந்த தண்ணி வந்து மேலே அடுப்பு ஃபுல்லாகவும் தெரிக்காது, குக்கர் மேலேயும் தெரிக்காது. இதனால நம்மளுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடுங்க. குக்கரை ரொம்ப வாஷ் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை, கேஸ் அடுப்பு கூட அடிக்கடி துடைக்கணுங்கிற அவசியமும் வராது. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நார்மலான பேப்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டோம்னா தாங்க அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், இப்போ மேலே வந்து பொங்குச்சு, ஆனால் கொஞ்சம் கூட குக்கருக்கு வெளியே வரவே இல்லை. இப்போ நம்மளுடைய பாவக்காய் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருங்க. கடைசியாக தான் ஆயில் ஊற்றணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லா சுருள வதக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், மெயின் டிஷ்ஷாக கூட இதை நீங்கள் சாப்பாட்டில் கூட பெரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா பாவக்காவுடைய கசப்பு தன்மையும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம வந்து ஒரு மசாலா ரெசிபி செஞ்சுருப்போம் அல்லது மசாலா குழம்பு ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம். வணக்கம் போதே நமக்கு தெரியும் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக அந்த ரெசிபி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாதம் செஞ்சு அதை போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். நான் வந்து தக்காளி சாதம் செஞ்சப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போதே வந்து நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு சின்னதாக ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டேன். எடுத்து வச்ச மசாலாவை கொஞ்சமாக சாதம் போட்டு நம்ம கிளறிக்கலாம். அல்லது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா, சேமியா, மக்ரூனியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் அந்த மசாலாவை சேர்த்து நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த மசாலாவை நம்ம வேஸ்ட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தெரியாமல் நம்ம மசாலா நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சு சாதமும், சேமியா, மக்ரூனி, உப்புமா உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மீன் பொரிக்கும் போதே நிறைய பேருக்கு இந்த கேஸ் அடுப்பு வந்து மீன் செஞ்ச அன்னைக்கு உடனே வந்து வாஷ் பண்ணுற நிலைமை வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணுங்கள். மீன் எப்போவுமே வந்து நல்லா குழியாக இருக்கிற ஒரு கடாயில் வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா அதிகமாக உங்களுக்கு மேலே எண்ணெய் தெரிக்காது. இதனால் கேஸ் அடுப்பும் சரி அந்த டைல்ஸும் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் வராது. இப்போ நான் மீன் தான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் பாருங்கள் கேஸ் அடுப்பு சுற்றியெல்லாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட திரிக்கவே இல்லை. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து காலிஃப்ளவர்லாம் வாங்குறோம் அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவரில் மெலிசான பச்சையாக புழுக்கள் இருக்குங்க. அது எல்லாமே இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக மேலே மிதந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா புழுக்கள்லாம் எதுவுமே இருக்காது.
காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். புழுக்கள் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாம்பார் வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேலை சட்டுன்னு ஈஸியாக முடியணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாம்பார் வைக்கும் போதே அதுக்கு ஏதோ ஒரு காய் பொரிப்போம் அல்லது சாம்பாரில் ஏதோ ஒரு காய் போடுவோம். அந்த காயை வேக வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாம்பாருக்கு வேக வச்சாலும் சரி அல்லது ஏதோ ஒரு தனியாக காய் பொரிக்கணும்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா காயை வாஷ் பண்ணிவிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த டிஃபன் பாக்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே உள்ளே வச்சு விட்டுறணும். இது நீங்கள் சாம்பாருக்கு வேக போடுற காயாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பொரியலுக்கு வேக வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மெத்தடை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய காய் வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வந்துருங்க. மார்னிங் டைமில் நம்மளுடைய வேலையும் ஈஸியாக சட்டுன்னு சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து சாம்பாருக்காக தான் வந்து இந்த அவரைக்காவை வேக போடுறேன். நீங்கள் நினைக்கலாம் இந்த பருப்பு கூடயே இந்த அவரைக்காவை போட்டு நம்ம வேக வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து சாம்பாருக்கு வேக வைக்கும் போது பருப்பை கடைசியாக வந்து கடைவாங்க. அந்த மாதிரி கடையும் போது நம்ம காயெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே ஃபுல்லாக பிளண்ட் ஆகி ஃபுல்லாக வந்து கொலன்னு ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காயை தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி காய் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முட்டையை கூட நீங்கள் நல்ல ஒரு சம்படத்துலையோ அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 4-5 முட்டை வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாம்பாருக்குள்ளே போட்டு மூடியை போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த முட்டை ஸ்மெல் சாம்பாருக்குள்ளேயும் வராதுங்க. முட்டையுமே நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப ஈஸியான டிப்பு. பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம சமைக்கும் போது நிறைய பேர் இந்த புளி ஊற போட மறந்துடுவாங்க. இந்த மாதிரி மறந்து போயிட்டோம்னாலும் நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த மாதிரி புளியை தண்ணியை ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா புளி நல்லா அழகாக ஈஸியாக கரைக்க வந்துடும். சொல்லப்போனால் புளியெல்லாம் ஒரு நல்ல 10 நிமிஷம் ஊற போனால் தான் ஈஸியாக கரைக்க வருங்க. இனிமேல் மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் சூடாக வந்து பருப்பு வேக போட்டு வச்சுருக்கீங்க அல்லது நீங்கள் சாதம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சாதத்து மேலே கூட ஒரு பெரிய கிண்ணத்துலையோ அந்த தண்ணி வந்து அந்த சாதத்துக்குள்ளேயெல்லாம் இறங்காத மாதிரி இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு பருப்புக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் புளியை கரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் பாலிஷ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த நெயில் பாலிஷ் நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் சேஃப்டி பின்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சேஃப்டி பின்னில் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த நெயில் பாலிஷை வந்து பூசி விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2-3 சேஃப்டி பின் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு சேஃப்டி பின்னில் நான் வந்து நெயில் பாலிஷை அப்ளை பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது கீழே வைக்காதீங்க. கீழே வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு பொருள் இடமா இருந்தாலும் அந்த நெயில் பாலிஷ் வந்து அப்பிக்கும். அந்த மாதிரி அப்பாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 2-3 சேஃப்டி பின்னில் நல்ல நெயில் பாலிஷ் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளர் ஒன்று எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக காஞ்சு வந்துடும். அந்த தரையிலையும் அந்த டம்ளரில் வேறு ஒரு பொருள் மேலே வச்சோம் அப்படின்னா படாமலே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுக்கும் போது நெயில் பாலிஷ் கீழே சிந்திருச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வச்சு அப்ளை பண்ணி விட்டுடலாம். அது மேலே கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு துளி அளவுக்கு அதில் ஒழுகி இருந்துச்சு. அதையுமே நான் வந்து இந்த சேஃப்டி பின்னில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி காய வச்சுட்டேன். இந்த மாதிரி இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம விரல் எல்லாம் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி பாதியாக இருக்குது ரிமூவே ஆகலை அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுற ரிமூவர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நெயில் பாலிஷ்லாம் வைக்காதனால ஒரே ஒரு விரலில் மட்டும் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அது என்ன டிப்ஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் ஐலைனர் மஸ்காரா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ட்ரை ஆகிட்டு நம்ம எடுத்து அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மொத்தமாக வரும். இந்த மாதிரி வராமல் இருக்கணும், நல்ல லைட்டான கோட்டிங்லாம் ரொம்ப சன்னமாக வரணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்க ஐலைனர் மஸ்காரா இந்த மாதிரி காஜல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா உள்ள நல்லா ட்ரை ஆகிருக்கிறதெல்லாம் மெல்ட் ஆயிரும். இதனால உங்களுக்கு ஐலைனர் யூஸ் பண்ணும்போது நல்லா சன்னமாக நல்ல திக்கான லேயராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நம்ம எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுறோம், நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம போடும்போது நமக்கு அப்படியே ஒரே லைனாக வரும். ரொம்ப சிம்பிளான டிப். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் போட்டு வைக்கிறனால உங்களுக்கு உள்ள அதை கட்டி படிஞ்சிருந்தாலும் நல்லா இலகி வந்துடும். இதே மாதிரி நெயில் பாலிஷ் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப் தான். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகாமல் கொஞ்சம் பாதியாக இருக்குது, நம்மகிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுற ரிமூவர் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நெயிலில் இருக்குதோ அதே நெயில் பாலிஷை ஒன் டைம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான ஒரு துணியோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அதில் இருக்க நெயில் பாலிஷ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். டக்குன்னு உடனே அழிச்சிடணுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ பாருங்கள், நான் போட்ட உடனே அழிச்சிட்டேன். இந்த மாதிரி செய்கிறனால உங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிப் தான். இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் டிப் வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது லஞ்ச் பேக்கில் சிந்திடுது அப்படின்னு. அந்த மாதிரி சிந்தாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வச்சிருக்க இந்த சின்ன பாக்ஸ்லையும் பாருங்கள் எந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆகுதுன்னு. நம்ம என்னதான் டைட்டான பாக்ஸ் வச்சிருந்தாலும் கீழே கொஞ்சமாக சிந்துது அல்லது மூடி வந்து லூஸாக இருக்குது கீழே சிந்துது அப்படின்னா இந்த ஒரு டிப் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பால் கவரோ அல்லது இந்த மாதிரி கேரி பேக் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குழம்போ இல்லை நீங்கள் ஏதாச்சும் கிரேவி மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மூடியை போட்டு நல்லா மூடி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிருங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் வர இந்த கவரை நல்லா சுற்றி ஒரு லப்பர் பேண்ட் ஒன்று போட்டு விட்டணும். இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போடுறதுனால அந்த முடிச்சு வந்து அவிழ்ந்து விழுகாமல் இருக்கும். சப்போஸ் தெரியாமல் மூடி ஓப்பன் ஆனாலும் நமக்கு குழம்பெல்லாம் வெளியே சிந்தாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து கீழே சிந்தவே இல்லை. வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி கேரி பேக் இல்லைனா பால் கவர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் சின்னதாக கண்ணுக்கே தெரியாத ஹோல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம இந்த மாதிரி நெய் வாலியாக இருக்கட்டும், சின்ன தூக்கு, டிஃபன் பாக்ஸு, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஹோல்ஸ் இருக்குது. தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து லைட்டாக லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றும் போது எண்ணெய் ஊற்றி வைக்கும் போது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் 2 நாள் போச்சுன்னா அடியில் நமக்கு வந்து அந்த எண்ணெய் கசிஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்க வாலி எதாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி தூக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணெய் கசிப்போ அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா அது கசியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருள் தாங்க. எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து நெயில் பாலிஷ் வச்சுருப்போம். எந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல நல்ல ஒரு டாட் மாதிரி நெயில் பாலிஷை அப்ளை பண்ணி நல்லா காய விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸை இந்த நெயில் பாலிஷ் நல்லா வந்து அடைச்சி விட்டுரும். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் சூடான ஐட்டம்ஸ்லாம் எதுவும் ஊற்றி வைக்காமல் நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறது, நெய் ஊற்றி வச்சுக்கிறது அல்லது பால் வாங்குறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்லா இருக்குது தூக்கு ஓட்டை விழுந்து போச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த நெயில் பாலிஷை வச்சு கூட அதை நீங்கள் ஓட்டையை அடைச்சிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வச்சு தட்டியிருக்கோம் அல்லது சுக்கு மிளகு ஏதோ ஒன்று வச்சு தட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஐட்டம் தட்டணும் அப்படின்னா இதில் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இதை நல்லா தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. நம்ம பூண்டு தட்டியிருப்போம் அல்லது மிளகு ஜீரகம் ஏதோ ஒன்று வச்சு தட்டியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு ரெசிபிக்கு வந்து தட்டலாம் அப்படிங்கிறப்போ இதில் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா நம்ம தட்டி முடிச்ச உடனே அதை நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த ஸ்மெல் வருது அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கழுவி எடுத்தீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப் கூட. நம்ம எந்த ஒரு பொருள் தட்டினாலும் சரி உடனே நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா வாஷ் பண்ணால் நம்ம லிக்விட் போட்டு வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி கழுவி வச்சிருக்க உரல்ல டக்குன்னு நம்ம ஒரு ட்ரையான மிளகு ஜீரகமோ அல்லது வர கொத்தமல்லி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து தட்டணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த பொருள் தட்டணுமோ அந்த பொருளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல் ஈரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த கவருக்கு மேலே வச்சு தட்டுறனால அந்த பொருள் ஈரமும் ஆகாது. இந்த மாதிரி கவரை இந்த மாதிரி நுனி பகுதியில் கொண்டு வந்து நம்ம எந்த ஒரு மிளகு ஜீரகம் எது தட்டுறோமோ அதை இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உரலை வச்சு தட்டினீங்க அப்படின்னா உள்ளே இருக்க பொருளும் வந்து நல்லா தூளாகிருக்கும், நமக்கு வந்து ஈரமும் பட்டு இருக்காது. நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு பொருள் டக்குன்னு தட்டணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த வரக்கொத்தமல்லி எதுக்காக தட்டுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கும், அது இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்க டெய்லி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரக்கொத்தமல்லியை இந்த மாதிரி நல்லா நைட்டே வந்து தட்டிட்டு 1 டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியில் இந்த வரக்கொத்தமல்லி ஊற போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த கொத்தமல்லியை சேர்த்து நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை நீங்கள் மார்னிங் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டும் குறையும், வெயிட் லாஸும் ஆகும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கிளாஸ் வரலாம் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அது கொஞ்சம் மங்குன்னு ஆயிரும். நம்ம என்னதான் வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த ஷைனிங்கே வராது. நம்ம கிளாஸ் வேர் யூஸ் பண்ணுறது உள்ள இருக்க பொருள் வந்து நமக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான். ஆனால் அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மங்கு விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு கட்டி ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக விம் லிக்விட் அல்லது நீங்கள் எந்த டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஷைனிங் கொடுக்கும். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது ஏதோ ஒரு மசாலா பொடி சேர்த்து வச்சிருக்கீங்க, அதில் பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு குளுக்குன அந்த பாட்டிலேயே கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு அதையுமே நீங்கள் 1 நிமிஷம் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னர் நல்லா புதுசாகிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க பேட் ஸ்மெல்லையும் அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே எடுத்துரும். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரஷ் எல்லாம் வச்சு தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்தாலே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. ப்ரஷ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது
நீங்கள் வெயில் அப்படியே காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் உடனே வந்து இதில் வந்து ஏதோ ஒரு ஐட்டம் ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா உள்ள ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அதில் இருக்க ஈரமும் போயிடும். நல்லா இன்னும் கிளாஸ்வேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது, ஈரமும் கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். பாருங்கள், உள்ளே இருக்க பொருள் எந்த அளவுக்கு நல்லா கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். நான் மருதாணி வச்சு காமிச்சிருக்கேன், உள்ளே இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக தெரியுதுன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கிளாஸ் பேர்க்குனா வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஆனால் பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வந்து ஏதோ ஒன்று அரைச்சி அதில் பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர் மட்டுமே போதும். நல்லா இதை 2-3 கிழிச்சு உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா குலுக்கி இதை வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல்லையும் இந்த நியூஸ் பேப்பர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லுமே போயிடும். இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த ஸ்மெல் இருக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸில். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர், பேக்கிங் சோடா, உப்பு போட்டு இந்த பாக்ஸை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல்லும் போயிருங்க, இந்த பாக்ஸில் இருக்க ஸ்மெல்லும் போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பார்டர் சேலை இந்த மாதிரிலாம் சாரீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் வச்ச சாரீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலான சேஃப்டி பின் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சேலை கிழிஞ்சு போய் ஓட்ட விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கிழிஞ்சு போகாது, ஓட்டையுமே விழுகாது. ரொம்ப சிம்பிளான டிப் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சின்னதாக குண்டுமணியை கூட இந்த ஊசியில் கோத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Thank you for watching.